நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் நடந்த ரொம்ப முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. நிறைய வீடியோஸ் வந்துட்டு இந்த வாரம் நம்ம பேசலை. ஸோ நிறையா விடுபட்டு போன செய்திகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்க போகிறேன். முதல் செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இதற்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தேன். என்னென்னா, நம்மளுடைய அந்த ராவி நதி அதில் வந்து ஷாப்பூர் கந்தி பேரேஜ் அப்படின்ற ஒரு முக்கியமான பேரேஜை வந்துட்டு நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். வாட்டர் ஃப்ளோவை வந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கு போகாமல், அதாவது பாகிஸ்தான் பகுதிக்கு போகாமல் முற்றிலுமாக வந்துட்டு நம்ம டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போது ராவி நதியினுடைய கிட்டத்தட்ட 99% தண்ணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். பாகிஸ்தானுக்கு ஒன்றுமே வந்துட்டு இப்போ நம்ம அனுப்புறதில்லை. இப்போது அதனால பாகிஸ்தான் வந்து அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து வாட்டர் டெரரிசம் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானினுடைய பத்திரிகைகள் வந்து நம்மளை விமர்சிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லாகூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேலி, ஒரு பேரணி வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்தியாவினுடைய செயல்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. ஆனால் நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதன்படி தான் வந்துட்டு நம்ம நடந்துக்கிறோம். ராவி, பீஸ், சட்லஜ் இந்த 3 நதிகளை முழுமையாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெலும், சேனாப், அப்புறம் வந்து இண்டஸ் இந்த 3 நதிகளை வந்துட்டு நம்ம இதனுடைய ஃப்ளோ வந்துட்டு இன்டர் பண்ணக்கூடாது, தடுத்து நிறுத்தக்கூடாது. அது வந்து முழுக்க பாகிஸ்தானுக்கு சொந்தம். ஸோ நம்ம இந்த ட்ரீட்டின் அடிப்படையில் தான் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். ஆனால் அதுவே பாகிஸ்தானுக்கு காண்டா வந்துட்டு இருக்கு. இவ்வளோ நாள் வந்து அப்போ நம்ம நிறைய விஷயம் செய்ய தவறி இருக்கிறோம். செய்கிற விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தோடனே பார்த்தீங்களா பாகிஸ்தானுக்கு எவ்வளோ கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்னென்னா, நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை வந்துட்டு சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, கனடாவில், அப்புறம் யுனைடெட் கிங்டமில், அப்புறம் அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆக்ஷனை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போது ரீசெண்ட் மந்த்ஸாக வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கனடா, அப்புறம் வந்து யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா இந்த பகுதிகளில் வந்து இந்த காலிஸ்தான் ஆதரவாளர்களினுடைய ஆட்டம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருந்தது. நம்மளுடைய கன்சுலேட்டை, எம்பசியை இவங்களாம் அட்டாக் பண்ணாங்க. இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணாங்க. யூகேல இருக்கக்கூடிய இந்தியன் ஹை கமிஷனை வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்சுலேட் மீது வந்து தாக்குதல் நிகழ்த்தினாங்க. கனடாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிப்ளமேட்ஸுக்கு மிகப்பெரிய கொலை மிரட்டல் வந்துட்டு அவங்க விடுத்தாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அப்போ சுச்சுவேஷன் அப்படி இருந்தது, இப்போ சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் கனடாவில் வந்துட்டு திருப்பியும் நம்ம வந்து விசா ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதற்கு முன்னாடி ஏன் வந்துட்டு வழங்கலை அப்படின்னா, இந்தியன் டிப்ளமேட்ஸினுடைய உயிருக்கே வந்துட்டு ஆபத்து இருந்தது. ஸோ அதனால நிறையா கடுமையான நடவடிக்கைகளை நம்மளும் வந்துட்டு எடுத்தோம். சரி, இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மோதல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இறுதி கட்டத்தில் வந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி அப்படின்றது உறுதி செய்யப்பட்டதாக வந்துட்டு கூறப்படுகிறது. அவங்க இந்த ரஃபா அந்த சிட்டியை மட்டும் வந்துட்டு முழுமையாக கேப்சர் பண்ணி அந்த ஆப்ரேஷன் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஹமாஸின் கைவசம் காசா ஸ்ட்ரிப்பில் எந்த நகரமுமே இல்லை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இப்போ ஹமாஸ் வந்து சிறு சிறு குழுக்களாக பிரிஞ்சு செயல்பட்டு வந்துட்டு இருந்தாலும் இப்போ அவங்க வந்து காசா ஸ்ட்ரிப்பை வந்துட்டு நிர்வகிக்கலை, கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெருவாரியான பகுதிகள் வந்து அவங்கள விட்டு வந்துட்டு போயிடுச்சு. ஒரு முக்கியமான பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் வந்துட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹமாஸ் இல்லாத காசா ஸ்ட்ரிப்பை தான் வந்துட்டு இனிமேல் நம்ம இமேஜின் பண்ணணும். இவ்வளோ நாள் அவங்க வந்து காசா ஸ்ட்ரிப்பை கவர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. இனிமேல் அவங்க இல்லை, அடுத்து என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீனியன் அஃபீஷியல் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிலைமை வந்துட்டு அப்படி டோட்டலாக வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் சீஃப் இஸ்மாயில் ஹனியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, லெபனான்லேருந்து, பெய்ரூட்லேருந்து வந்துட்டு அவர் சொல்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பெரிய சப்போர்ட்டாக ஹமாஸ்க்கு வந்துட்டு கொடுக்கணும். அதாவது இவங்க ஹெஸ்புல்லா, அப்புறம் வந்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ், ஸோ இவங்க அப்புறம் வந்துட்டு ஈரான் பேக்டு மிலிட்டன்ட், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டு இன்னமும் ஒரு பெரிய அட்டாக்கை வந்து இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக, அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸினுடைய சீஃப் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இவர் சொல்லியிருக்கிறதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹமாஸ்க்கு வேறு வழி இல்லை. அவங்களுக்கு இப்போ உதவி அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு தேவைப்படுது. ஆனால் அந்த பேக்கிங் அப்படின்றது இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை. ஹெஸ்புல்லாவினுடைய அந்த தாக்குதலும் வந்துட்டு ஒரு லெவலுக்கு தான் வந்துட்டு இருக்கு. பெரிய ஒரு எஸ்கலேஷனாக ஒரு வாரம் வந்துட்டு நார்தர்ன் ஃப்ரண்ட்டில் அவங்க வந்துட்டு பண்ணல. ஹவுத்தீஸினுடைய அட்டாக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேச்சுரேட்டடாக ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ இஸ்ரேலை டிட்டர் பண்ணக்கூடிய எந்த விஷயமும், அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்றது எந்த ஒரு சூழலையும் இப்போ ஏற்படலை. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே விதமான அடி தான் விழுந்துகிட்டு இருக்கு. அதை இஸ்ரேல் வந்து சமாளித்து வந்துட்டு இருக்கிறாங்க.
ஸோ அதனால் ஒரு பெரிய ப்ரெஷரை இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸினுடைய சீஃப் சொல்லியிருக்கிறாரு. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. கூடிய விரைவில் இஸ்ரேல் வந்து ரஃபா ஆப்ரேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது ஹெஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, ஹவுத்தீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து தான் வந்துட்டு பார்க்கணும். ஹமாஸினுடைய இறுதி நேரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அதாவது ஹமாஸ் வந்து இந்த ரஃபா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு கொரில்லா வார்ஃபேரில் வந்துட்டு ஈடுபடலாம், பதுங்கி சிறிய தாக்குதல்கள் வந்துட்டு அவங்க ஈடுபடலாம். ஆனால் அவங்க வந்து கலைக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு கோஆர்டினேட்டடாக டீமாக இருந்து அவங்க வந்துட்டு இப்போ சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இப்போ வந்து ஹமாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மீது வந்து ராக்கெட் தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க. லெபனான்ல வந்து பின்ட் ஜெபல் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து பயங்கரமான ராக்கெட் தாக்குதலை இஸ்ரேல் மீது வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதற்கு இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான பதில் தாக்குதலை வந்துட்டு சதர்ன் லெபனான் மீது வந்துட்டு தொடுத்துருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம் பார்டர்லேருந்து இஸ்ரேல் பார்டர்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி மீது வந்துட்டு ஏர் ரைடு வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஹெஸ்புல்லாவினுடைய ஒரு முக்கியமான வேர் ஹவுஸ் வந்துட்டு பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்கு. அதில் 2 பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. ஹெஸ்புல்லா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர் ஹவுஸ் வந்து நாங்கள் உணவு சேகரித்து வச்சிருந்த பகுதி, அதன் மீது தான் வந்துட்டு இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஒரு போர் சூழலில் மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கம்மியான விலையில் வந்துட்டு நாங்கள் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உணவு வந்துட்டு சேகரித்து வச்சிருக்கிறோம். ஸோ அதன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹசன் சலாமி அப்படின்ற முக்கியமான ஒரு ஹெஸ்புல்லா கமாண்டர், ஒரு முக்கியமான கமாண்டரை வந்துட்டு இஸ்ரேல் அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இதையும் ஹெஸ்புல்லா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. திங்கட்கிழமை இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லா வந்து மிகப்பெரிய லெவலில் கிட்டத்தட்ட 60 ராக்கெட்ஸை இஸ்ரேலினுடைய பார்டர் டவுன்ஸ் மீது வந்துட்டு தொடுத்துருக்காங்க. ஸோ நார்தர்ன் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இப்படி ஒரு பெரிய எஸ்கலேஷன் அப்படின்றது வந்துட்டு போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப டீப்பராக வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ஹெஸ்புல்லா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே வந்துட்டு மோதல் முடிஞ்சிருச்சு, ஒரு சீஸ்ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து நார்தர்ன் ஃப்ரண்ட்டில் இஸ்ரேலுக்கும் அப்புறம் வந்து லெபனானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பார்டரில் பிரச்சனை இருக்காது, நாங்கள் வந்து அப்போ தாக்குதல் நிகழ்த்த மாட்டோம், ஒரு சீஸ்ஃபயர் வந்துருச்சுன்னா நாங்கள் தாக்குதல் நிகழ்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா சொல்கிறாங்க. அதற்கு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கனவு காணாதீங்க, ஹமாஸோட சண்டை முடிஞ்சுட்டா ஹமாஸோட சீஸ்ஃபயர் வந்துட்டு போடப்பட்டுட்டா உங்களோட அமைதி ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா, உங்கள் மீது நாங்கள் வந்துட்டு தாக்குதலை நிறுத்த போவது கிடையாது, நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஆடிட்டீங்க, உங்கள் மீது நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் அப்படின்றது அது தனி. ஸோ இங்கே அமைதி ஏற்படுறதுனால இங்கே அமைதி ஏற்படாது, நாங்கள் உங்களுக்காக வந்துட்டு நல்லா ரெடியாகி வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. எப்படி ஆக்ரோஷமாக இஸ்ரேல் வந்துட்டு பேசுகிறாங்க பாருங்கள். ஸோ இவ்வளவு தீவிரமாக விஷயங்கள் வந்து இறுதிக்கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு நண்பர்களே. இப்போ வந்துட்டு சொல்லலாம், காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய பெருவாரியான பகுதிகள் இஸ்ரேலின் கைவசம் வந்துட்டு வந்துருச்சு. இஸ்ரேல் இப்போ எதற்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்டேஜஸ், அந்த பிணை கைதிகளை வந்துட்டு மீட் எடுக்கணும். அதற்காகத்தான் வந்து இப்போது மோதல் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. ஹமாஸினுடைய பெருவாரியான மெம்பர்ஸ் வந்துட்டு இப்போ இல்லை, நிறையா பேர் வந்துட்டு இந்த மோதலில் இந்த போரில் வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க. இப்போ இந்த போரை பற்றி வந்துட்டு பார்த்தோம். இன்னொரு முக்கியமான போர், உக்ரைன் ரஷ்யா வார் பற்றி வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ரஷ்யா வந்து ஆவ்டிகா அப்படின்ற ஒரு முக்கியமான அந்த நகரத்தை கைப்பற்றிட்டாங்க. ஆனாலும் ரஷ்யாவினுடைய கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்துட்டு இன்னமும் பெரிய அளவுக்கு ஆவ்டிகா நகரத்திற்குள்ளே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. சுற்றி வளைச்சிட்டாங்க. ஒரு சில பகுதிகளில் அந்த நகரத்தில் வந்துட்டு அவங்க கைப்பற்றிட்டாங்க. இப்போ அந்த நகரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 கிராமங்களையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் ரஷ்யா வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய அந்த அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது இந்த வாரத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. நிறையா பகுதிகளை வந்து அவங்க கைப்பற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. உக்ரைனுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஆனால் ரஷ்யா நிறையா விலை கொடுத்து தான் இந்த பகுதிகளை வந்து கைப்பற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரஷ்யன் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்துட்டு உக்ரைனுடைய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலால் சுட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு செய்திகளில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி 2 Su-34 பாம்பர்ஸ், ரஷ்யாவினுடைய அந்த பாம்பர்ஸ் வந்துட்டு உக்ரைனுடைய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்துட்டு சுட்டி வீழ்த்தியிருக்கு நண்பர்களே. ஸோ ரஷ்யாவினுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு பெரிய இழப்பு, இந்த யுத்தத்தில் வந்துட்டு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். உக்ரைன் என்னதான் வந்து ரஷ்யாவினுடைய பெரிய அசட்ஸை நிறையா தான் வந்துட்டு தகர்த்தாலும் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆர்ட்டிலரி யூனிட், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அமினிஷன், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு உக்ரைனை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே வந்துட்டு அதிகம். ஸோ அதனால் உக்ரைனால் ஈடு கொடுக்க முடியலை. சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இதுதான் இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.